தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் எழுச்சியோடு இங்கே நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒன்றிய பாசிச பாஜக அரசு கொண்டு வரக்கூடிய இந்த வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதாவிற்கு எதிராக தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய அளவில் போராட்டங்கள் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் நடந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய ஒரு பகுதியாக கன்னியாகுமரி ஒருங்கிணைந்த மாவட்டத்தின் சார்பில் கன்னியாகுமரி மேற்கு, கிழக்கு, மத்திய ஆகிய 3 மாவட்ட செயலாளர்கள் அருமை சகோதரர் கிருஷ்ணகுமார், எஸ்.ஆர். மாதவன், சபீம் அவர்களுடைய தலைமையில் பல்வேறு மட்ட பொறுப்புகளில் வகிக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாக பெருமக்களுடைய முன்னிலையில் எல்லாவற்றிற்கு மேலாக தளபதி அவர்களுடைய ஆணைக்கு இணங்க இஸ்லாமிய சிறுபான்மை சமூகத்தினுடைய உரிமைகளை மீட்டெடுப்பதற்காக இங்கே பெருந்திரளாக எழுச்சியோடு கலந்திருக்கக்கூடிய என் நெஞ்சத்திற்கு நெருக்கமான கழகத்தினுடைய கண்மணிகளே, உங்கள் அனைவரின் மீதும் அந்த இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் இன்று நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு எனக்கு முன்னால் பேசிய அன்பு சகோதரர் சொல்லியிருந்தார்கள், வக்ஃப் போர்டுனா என்ன, அதனுடைய சீர்திருத்தம் எப்படி வந்தது, இந்த வக்ஃப் சொத்துக்கள் எப்படி இஸ்லாமியர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்பதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். அதனால அந்த வரலாறுக்குள்ளாடி நான் போகல. ஆனா ஒரு விஷயத்தை இங்க தெளிவாக சொல்லிக் கொள்வதற்கு ஆசைப்படுகிறேன். இந்தியா 1947 சுதந்திரம் கிடைக்கிறது. இந்தியாவுடைய விடுதலையின் போது முஸ்லிம்களுக்கு இந்த நாட்டில் ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு, ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. நீங்க இந்தியாவில் இருக்கிறதா இருந்துச்சுன்னா இந்தியாவில் இருக்கலாம், இல்ல உங்களுக்கு முஸ்லிம்களுக்கு பாகிஸ்தான் சொல்லக்கூடிய ஒரு தனி நாடு உருவாகிறது, நீங்கள் தனி நாட்டிற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் செல்லலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காலகட்டத்தில் வாய்ப்பு இருந்துச்சு. வாய்ப்பு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் இதுதான்டா எங்க நாடு, இதுதான்டா எங்க மண்ணு, இந்த நாட்டில் வெள்ளைக்காரனுக்கு எதிராக போராடியவர்கள் எங்கள் முன்னோர்கள், நாங்க முஸ்லிம்கிற மதத்தை வேண்டுமென்றால் மார்க்கத்தை வேண்டுமென்றால் ஏற்றுக்கொள்ளலாமே தவிர நாங்கள் இந்த நாட்டுடைய குடிமக்கள் சொல்லி இந்த தேசத்தில் இருந்த முஸ்லிம்களுக்கு, அவர்களுடைய பரம்பரைக்கு, அவர்களுடைய வாரிசுக்கு இன்றைக்கு இந்த ஒன்றிய அரசாங்கம் அநியாயம் செய்யுது. அதுதான் இந்த வக்ஃப் வாரிய சட்ட திருத்தம். அதாவது இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட 9 லட்சம் ஏக்கர் நிலப்பரப்பு இஸ்லாமியருடைய வக்ஃப் வாரிய சொத்தாக இருக்கிறது. ராணுவத்திற்கு பிறகு, ரயில்வே துறைக்கு பிறகு 3வது இடத்தில் இருக்கிறது. இன்றைக்கு பல அரசு கட்டிடங்கள், பல தனியார் நிறுவனங்கள் இந்த வக்ஃப் வாரியத்தினுடைய சொத்துக்களை அபகரித்து கட்டியிருக்கிறார்கள். இன்றைக்கு அதையெல்லாம் சட்டப்பூர்வமாக கையில் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒன்றிய அரசு இந்த திட்டத்தை கொண்டு வருது. ஒன்றிய அரசு என்ன சொல்லுது, முஸ்லிம்களுக்கான பாதுகாப்புக்கு, முஸ்லிம்களுடைய நன்மைக்காக சட்டத்தை கொண்டு வரோம்னு சொல்றாங்க. பிஜேபி ஒரு இந்துத்துவ கட்சி, இந்துக்களே ஒன்றுபடுங்கள், இந்துக்களுடைய பாதுகாவலர் நாங்கள் சொல்லிதானே வாக்கு கட்டார்கள். இந்துக்களுக்கு ஏதாவது செஞ்சிருக்கியா நீ? உன்னுடைய விரோதி முஸ்லிம்களுக்கு மட்டுமே நீ நன்மை செய்யற. முத்தலாக்கு தடை சட்டம்னு சொல்லி கொண்டு வந்த, இன்னைக்கு வக்ஃப் வாரிய சட்டத்தை கொண்டு வர, முஸ்லிம்கள் மேல அப்படி என்னையா உனக்கு பாசம்? முஸ்லிம்கள் மேல பாசம் இல்ல, முஸ்லிம்களுடைய சொத்துக்கள் மேல பாசம். இஸ்லாமியர்கள் இன்னைக்கு இந்த நாட்டில் அவர்களுடைய பள்ளிவாசல்ல தொழுவதற்கு அனுமதி இல்ல. நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க, ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஈத் பெருநாள் நடந்துச்சு. இங்க பள்ளிவாசலை விட்டு வெளியே வந்து தொழக்கூடாது அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த நாட்டினுடைய சிறுபான்மை மக்களுக்கு ஒரு அச்சுறுத்தலாக, ஒரு பாசிச சிந்தனையோடு இந்த ஒன்றிய அரசாங்கம் இருக்கிறது. அதனாலதான் நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்கள் இந்த பாசிச பாஜகவை நம்முடைய கொள்கை எதிரியாக அறிவித்தார்கள். அதன் காரணமாக தான் நம்ம மேலையும் இவர்கள் அவதூறை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். எல்லா கட்சிகளும் இது மாதிரி சிறுபான்மை சமூகத்திற்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கண்டித்து போராட்டம் செய்வாங்க. பல கட்சிகள் திமுக செய்யும், அதிமுக செய்யும். ஆனா அதுல எல்லாத்திலையுமே இந்த போராட்டம் ஒரு ஸ்பெஷல் என்ன தெரியுமா? என்ன ஸ்பெஷல் தெரியுமா? எல்லாத்திலையுமே ஒரு குறிப்பா ஒரு சிறுபான்மை சமூகத்திற்கு ஆதரவாக திமுக ஒரு போராட்டம் பண்ணிச்சுன்னா 100 பேர் போராடுவான், 80 பேர் முஸ்லீமா இருப்பான், 20 பேர் கட்சிக்காரனா இருப்பான். ஆனா இங்க சிறுபான்மை சமூகத்தினுடைய உரிமைகளை நிலைநாட்டுவதற்காக தளபதி அவர்கள் ஆணையிட்ட உடனே பெருந்திரளாக இங்கு கலந்திருக்கக்கூடிய கூட்டத்தில் ஒரு 10-20 முஸ்லிம்கள் ரொம்ப சிறுபான்மையாக கலந்து கொண்டிருக்கிறோம். பெரும்பான்மை இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் முஸ்லிம்களுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்கு கலந்திருக்கிறார். அதுதான் தமிழக வெற்றி கழகம். எங்களை பார்த்து ஒரு கூட்டம் பிஜேபி பி டீம் சொல்லுது, பிஜேபி பி டீம் சொல்லுது, எங்களை பின்னால் இருந்து பிஜேபி இயக்குது, எங்களை பின்னால் இருந்து இயக்குது. உங்களா 2021 திமுக ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் பலூன் வியாபாரம் சிறப்பாக ஞாபகம் இருக்குதா?
கருப்பு பலூன் வியாபாரம். எப்பெல்லாம் மோடி வராரோ அப்பெல்லாம் கருப்பு பலூனை பறக்க விட்டுருவார். 2004 கழிச்சு தமிழ்நாட்டுக்கு மோடி வருகிறார், எங்கடா உங்களுடைய கருப்பு பலூன் வியாபாரம்? அவரு டெல்லியில இருக்கும்போது இங்க கெட் அவுட் மோடி ஹேஷ்டாக் போட்டாங்க. நாளை கழிச்சு வராரு, சிவப்பு கம்பளம் கொடுத்து வரவேற்க இருக்கிறார்கள். அவர்கள் நம்மளை பார்த்து சொல்றாங்க நம்ம பாஜக பி டீம் சொல்லி, நம்மளை பார்த்து சொல்றாங்க பாஜக பி டீம் சொல்லி. இஸ்லாமியர்களுடைய தோழனாக, இஸ்லாமியர்களுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் சிறப்பான முறையில் பணி செய்து வருகிறது. நோன்பு நேரத்தில் வெறும் ஃபார்மாலிட்டிக்காக இல்லாம முஸ்லிம்களோடு இணைந்து இந்த நோன்பை நோக்கி இஃப்தார் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார்கள் தளபதி அவர்கள். இன்றைக்கு அதற்கு பிறகு எல்லா மாவட்டங்களிலும் ஏற்பாடு செய்தார்கள். இப்படி வெறும் ஃபார்மாலிட்டிக்கு இல்லாம மக்களுடைய உண்மையான நம்பிக்கை பெறுவதற்கு மக்களோடு மக்களாக அனைவரும் உண்டு. இங்க ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, இனம் கிடையாது, மொழி கிடையாது, பிறப்பினர் கிடையாது, வாசிக்கக்கூடிய இடம் எந்த வேற்றுமையும் இல்லாமல் அனைவரும் அண்ணன் தம்பியா மாம மச்சானா வாழணும் அப்படிங்கிற ஒற்றை நோக்கத்தை முன்னிறுத்தி தான் தமிழக வெற்றி கழகம் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற கொள்கை வடிவத்தோடு தமிழ்நாட்டிலே அரசியல் செய்து வருகிறது. நிச்சயமாக ஒரே ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லி முடிக்கிறேன். எந்த கட்சி வேணாலும் இந்த வகுப்பு சட்ட திருத்தத்துக்கு எதிராக ஆதரவாக அடையாள போராட்டத்தை செஞ்சுட்டு முடிச்சிடலாம். ஒன்றிய பாஜக அரசாங்கத்திற்கும் மோடி அரசாங்கத்திற்கும் அமித்ஷாவுக்கும் இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கக்கூடிய சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் சொல்லக்கூடிய கிரண் ரிஜிஜுக்கும் ஒரு விஷயத்தை சொல்றேன். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்களை தாண்டி ஒரு பெட்டி மண்